Good morning students. Now I am going to topic about the fifth unit, motion of system of particles and rigid bodies. அணுக்களால் ஆன அமைப்பு. அணுக்கள்னு சொல்கிறோம்ல, ஒரு தனிமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் பல்வேறு ஆட்டம்ஸ் இருக்கும், அதான் அணுக்கள்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி அணுக்களின் அமைப்பு, புரியுதா? ஒரு நிறைய பார்ட்டிகிள்ஸ் ஒன்றா சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னா திடப்பொருட்களுடைய இயக்கம் என்ன, மோஷன் என்ன, திடப்பொருட்களின் இயக்கம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இன் நேச்சர், இயற்கையில் we have to deal not with material points but with material bodies. அந்த நிறைகளை மட்டும் நம்ம படிக்க மாட்டோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய நிறைகள், நாட் வித் மெட்டீரியல் பாயிண்ட்ஸை மட்டும் படிக்க மாட்டோம், பட் மெட்டீரியல் பாடிஸ், அந்த பொருளை ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். ஒரு ரிஜிட் பாடியை ஃபுல்லாக படிப்போம். ஓகேவா? இதை யார் சொல்கிறாரு அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஜெக்டை பற்றி ஃபுல்லாக அந்த ரிஜிட் பாடியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அந்த யூனிட்டில் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டே டு டே லைஃப், நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்கிற இந்த பூமியில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கண்ணில் படுது. ஓகேவா? டே டு டே லைஃப்பில் நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எப்படின்னா இந்த பெரிய பெரிய மூலக்கூறுகளால் ஆனது, மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். பார்ட்டிகல்ஸ் இது பொருட்களால் ஆனது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? அணுக்களால் ஆனது, மூலப்பொருட்களால் ஆனது, பொருட்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீவியஸ் யூனிட்டில் என்ன படித்தோம் அப்படின்னா, we studied the motion of bodies without considering their size and shape. இதுக்கு முன்னால் ஆப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸையும் ஷேப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை, அதோட மோஷன் கண்டிஷனை மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன கண்டிஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம படித்தோம். ஆனால் இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா த பல்க் பாடிஸ் அஸ் ஒன்லி பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸு, ஷேப்பு, அதோட மாஸ் என்ன, எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதில் இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம்? சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பாடிஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸையும் ஷேப்பையும் பற்றி படிப்போம். These bodies are actually made up of a large number of particles. ஒவ்வொரு ரிஜிட் பாடியும், ஒவ்வொரு திடப்பொருளுமே அதிகமான பொருட்களால் ஆனது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். when such a body moves, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, is as the motion of collection of particles as a whole. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நோட்டு இருக்குது, இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மட்டுமா மூவ் ஆகுது? உள்ள எல்லா பேப்பர்ஸும் மூவ் ஆகுதா இல்லையா? உள்ள எல்லா பேப்பர்ஸும் மூவ் ஆகும் இல்லையா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போகுது. இது ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதில் ஏகப்பட்ட இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான். அப்போ ஏகப்பட்ட மாஸ் இருக்குதுல. ஓகேவா? ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு வகையான மாஸ். உள்ளே இருக்கிறது எல்லாமே பாயிண்ட் மாஸ், ஒரு புள்ளி நிறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த உள்ளே இருக்கிற பேப்பரும் மூவ் ஆகுது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வி டிஃபைன் த கான்செப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டு டீல் வித் சச் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எல்லாம் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது இதில் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் உள்ள எல்லா இடத்துலையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டை இப்படி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் அதுக்கு இது பண்ணோம். அதே மாதிரி இந்த பக்கம் இது பண்ணால் இந்த பக்கம் வரும். அதே சென்டரில் பிடிங்க, சென்டரில் பிடிச்சா என்ன செய்யும்? இந்தா அப்படியே நிற்கும், பேலன்ஸ் கண்டிஷனில் நிற்கும். இந்த சென்டரில் பிடிச்சேன் அப்படின்னா அது பேலன்ஸ் கண்டிஷனில் நிற்கும். ஓகேவா? இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நோட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? இந்த சென்டரில் இருக்குது. ஓகே. The forces acting on these bulk bodies are classified into two types. What are the two types of forces? Internal forces and external forces. Two types of forces என்னென்ன? Internal forces, another one external forces. Okay.
Internal forces are the forces acting among the particles within a system. அப்படின்னா அந்த உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள அந்த பார்ட்டிகிள்ஸோட இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகிள்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இன்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னென்னா the forces acting on the particles of a system from outside. அவுட்சைட்லேருந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் அகவிசை. அகம்னா இப்போ நமக்குள்ளே என்னது உள்ளம் அப்படின்னு சொல்கிறோம்னா உள்ளுக்குள்ளே. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது புறம், வெளியில் நம்ம கை கால் அந்த அவுட்டர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸ்டர்னல். ஸோ அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே நடக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் இன்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா வெளிப்புறத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோட் இருக்குது அப்படின்னா அந்த நோட்டை நான் அப்படி மூவ் பண்ணுறேன்ல, அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ we deal with such a system of particles which make different rigid bodies. அதாவது நிறையா பருப்பொருட்கள் ஒன்றா சேர்ந்து நிறையா ரிஜிட் பாடி இருக்குது. ஓகேவா? வெவ்வேறு இடத்துல பொருட்கள் இருக்குது. இப்போ ரிஜிட் பாடி தான் 2 மார்க். திஸ் இஸ் ஏ 2 மார்க் கொஸ்டின். இதில் இது வரைக்கும் இந்த 4 சைட் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நோட் பண்ணியே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மென் பை ரிஜிட் பாடி அப்படின்னா, எ ரிஜிட் பாடி இஸ் த ஒன் விச் மெயின்டைன் its definite and fixed shape even when our external force acts on it. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸும் ஷேப்பும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ரிஜிட் பாடிங்கிறது எதை சொல்லுமா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட சைஸும் ஷேப்பும் என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. அப்படி மாறாமல் இருந்தால் அந்த பாடிக்கு பேர் தான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் இந்த யூனிட்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கல் இருக்குது, அதை வந்து ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிரேக் ஆயிரும், உடஞ்சி போயிடும். அப்படித்தானே? அப்போ அது வந்து ரிஜிட் பாடின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அது ஒரு ரிஜிட் பாடி தானே? நீங்களே சொல்லுங்கள். ஒரு செங்கல் இருக்குது, அதை வந்து நம்ம இதை வச்சு அடிக்கிறோம், எதை ஒரு சுத்தியில் வச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதை வச்சோ அடிக்கிறோம். அப்போ அது வந்து உடஞ்சி போயிடும். அப்போ உடஞ்சி போயிடுச்சே மீஸ், அதை வந்து எப்படி நம்ம ரிஜிட் பாடின்னு சொல்ல முடியும்? அந்த ஆமாம் உடையுது, ஆனாலும் அது ரிஜிட் பாடி தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம் அந்த ஃபிசிக்ஸில். ஓகேவா? அப்போ அது ஒரு ரிஜிட் பாடி, ஒரு திடப்பொருள் தானே. அப்போ நீங்கள் திரவ பொருள்னு சொல்ல முடியுமா? ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை உடைக்கணும், அது ஒரு திரவ பொருள் நம்ம சொல்ல முடியுமா? திடப்பொருள் தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் நமக்கு கான்செப்டே. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி உடையிறத அது வந்து நம்ம நெக்லிஜிபிள், அது வந்து நெக்லிஜிபிளில் போயிடும். ஓகேவா? இப்போ கீழே வரும் அந்த பாயிண்ட்டு. ஓகே. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸும் ஷேப்பும் மாறாமல் இருக்கும். எப்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுத்தாலுமே அதோட சைஸும் ஷேப்பும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ரிஜிட் பாடி. ஓகே. ஸோ the inter atomic distances do not change in a rigid body when an external force is applied. அப்போ இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாமிக் மாலிகூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் என்ன செய்யாது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் இப்போ அந்த நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கு இங்கே வர்றீங்க பாருங்கள். we have bodies which are not ideally rigid because the shape and size of the body change when force act on them. அதுதான் ஒரு செங்கலை உடச்சி அது என்ன செய்யும், பிரேக் ஆயிரும். ஸோ ஃபார் த rigid bodies we study here we assume பண்ணிக்கிறோம் என்ன, such deformations are negligible. அப்போ அந்த உடையிற அந்த டிஃபார்மேஷன் நம்ம என்ன செய்ய, அப்போ உடையிறோம், அதை வந்து பார்ட்டாக உடைக்கும் போது அந்த ஒரு பாட்டும் அது வந்து என்னது, இப்போ ஒரு செங்கலை 4 தான் உடைக்கும் போது அதில் ஒன்று அப்போ அது ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு, broken. isn't it? that is broken, உடஞ்சி போச்சு. ஆனாலும் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதில் ஒவ்வொரு பாட்டு இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4 பாட்டு பிரியுது அப்படின்னா அதில் ஒரு வகையான செங்கல், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அப்போ அந்த ஒன்று தூக்கி பார்க்கும்போது அது ஒரு ரிஜிட் பாடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறணும். ஓகேவா? அஸ்யூம் பண்ணிக்கிறணும். ஓகே. இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம் மெயின் டாபிக் சென்டர் ஆஃப் மாஸ். என்னது? சென்டர் ஆஃப் மாஸ். When a rigid body moves, all particles that constitute the body need not take the same path. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகணுமா? இல்லை, கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வீல் இருக்குது, ஓகேவா, ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் வந்து இப்படி தானே இருக்கும். இப்போ இது மட்டும்தான் இந்த டைரெக்ஷன்லேயே ரொட்டேட் ஆகுமே தவிர இது இந்த டைரெக்ஷனுக்கு போகும், இது இந்த டைரெக்ஷன், இது இந்த டைரெக்ஷன், இது இந்த டைரெக்ஷன், இது இந்த டைரெக்ஷன், இப்படி போகும். பட் இது மட்டும் என்ன பண்ணோம், அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்.
ஓகேவா? அப்போ ஒரே டைரெக்ஷனில் மூவ், எல்லா பார்ட்டிகிள்ஸும் எல்லா மாசஸும் ஒரே பார்ட்டிகிள்ஸில் மூவ் ஆகுமா? இல்லை. ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மோஷன் ஒன்று இருக்குது. சர்க்குலர் மோஷன், வெர்டிகுலர் மோஷன். இப்போ இப்படி ரொட்டேட் வந்தால் சர்க்குலர் மோஷன், இப்படி இது இங்கே போகும்போது இது வெர்டிகுலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகே. And when a wheel rolls on the surface, the path of the center point of the wheel and the paths of other points of the wheel are different. ஒரு வீலும் இன்னொரு வீலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வீல் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், another வீல் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும். So we study about the translation motion, rotational motion and the combination of these motion of rigid bodies. அப்போ translation motion இருக்கும், rotational motion இருக்கும். ஓகேவா? நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும், வட்ட சுழற்சி இயக்கமும் இருக்கும். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ரிஜிட் பாடி, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ரிஜிட் பாடி. வென் எ பல்க் ஆப்ஜெக்ட், ஒரு கனமான ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேட்டு, இது கிரிக்கெட் பேட்டு, ஒரு பேட்டை எடுத்துக்கிறோங்க. இதை வந்து த்ரோ பண்ணணும். ஓகேவா? இந்த பாய் தூக்கி போடுறோம் பார்த்தியா, இதே மாதிரி எரியணும். எரியும் போது டு ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடி டேக் எ பேராபோலிக் பாத். பேராபோலிக் பாத்லேயே எல்லா போகுமா? எல்லா பாயிண்ட்டுமே போகுமா? போகாது. ஆக்சுவலி ஒன்லி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் த பேராபோலிக் பாத் அண்ட் ஆல் த அதர் பாயிண்ட்ஸ் டேக் டிஃப்ரெண்ட் பாத்ஸ். ஒரே ஒரு இருங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டில் ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, புள்ளி இருக்குல்ல, சென்டரில் ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் பேராபோலிக் பாத். பேராபோலிக்னால் பரவளையம் தான். இப்படி ஒரு பரவளையம் இப்படி வர்றது, இதான் ஒரு பரவளையம் சொல்கிறோம், பேராபோலிக் பாத். மற்ற அதர் பாயிண்ட்ஸில் என்னது? டிஃப்ரெண்ட் பாத்தில் போகும், ஒன்று ஒவ்வொரு இது பாத்தில் போகும். ஓகே. த ஒன் பாயிண்ட் தட் டேக்ஸ் த பேராபோலிக் பாத் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பாயிண்ட், இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் மாஸ். நல்லா கவனிங்க. த ஒன் பாயிண்ட் தட் டேக்ஸ் பேராபோலிக் பாத் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பாயிண்ட். அந்த ஒரு பிளேஸ் என்ன? இந்த இருக்குல்ல பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் வச்சு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் பேராபோலிக் பாத்தில் வருது. ஓகேவா? அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த பேட்டோட சென்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது நிறையின் மையம், நிறையின் மையம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்டர் மட்டும்தான் பேராபோலிக் பாத்தை உருவாக்கும், பரவளையத்தை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வாட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி, இது ஒரு 2 மார்க். நான் இங்கே படிக்கும்போதே 2 மார்க்கை சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 மார்க் இருந்துச்சு, அடுத்து இங்கே ஒரு 2 மார்க் இருக்குது. ஓகேவா? அடுத்து இன்னொரு 2 மார்க் இருக்குது பாருங்கள். Its motion is like the motion of a single point that is thrown. The center of mass of your body is defined. இந்த பாயிண்ட் எழுதலாம், இல்லைன்னா இந்த பாயிண்ட் எழுதலாம். என்ன? a point where the entire mass of the body appears to be concentrated. இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதையும் 2 மார்க்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினையும் படிக்கலாம், இந்த கொஸ்டினையும் படிக்கலாம். ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஜெக்டுடைய ஒட்டு மொத்த நிறையும் இந்த பாயிண்டில் போய் கான்சென்ட்ரேட் ஆகும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நோட்டோட மாஸ், அதாவது வெயிட், இது எல்லாமே எந்த பாயிண்டில் போய் கான்சென்ட்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகும். இந்த சென்டர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகும். அதுதான் சொன்னேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் எல்லா ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் ஃபுல்லாக எங்கே கான்சென்ட்ரேட் ஆகும் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே. ஸோ திஸ் பாயிண்ட் கேன் ரெப்ரசன்ட் த என்டையர் பாடி. ஆப்ஜெக்ட் என்டையர் பாடினா ஆப்ஜெக்ட் முழுவதும் ஒரே ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபார் பாடிஸ் ஆஃப் ரெகுலர் ஷேப் அண்ட் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த பாடி. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், ஒரு இந்த நோட்டில் நோட் பண்ணுறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சர்க்கிள் இருக்குது, இதோட ஆப்ஜெக்ட், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இதே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரு, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இது பண்ணுறோம்ல, இது மாஸ், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே சொல்கிறோம். இதே மாதிரி எல்லாமே ஹெக்ஸாகோனல் எல்லாமே அப்படியே தான் படிப்போம். அந்த பாருங்கள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, இது சர்க்கிள், இது எல்லாமே டைகோனல்ஸ், எல்லாமே அந்த டைகோனல்ஸ் வந்து எங்கே மீட் பண்ணுதோ அதை தான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கியூபாய்ட் எல்லாமே. அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே மீட் பண்ணுதோ இந்த டைகோனல்ஸ் மீட் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே, அது சர்க்குலர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி,
இது க்யூப் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் க்யூபாய்டாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இப்போ சர்க்கிளை விட்டுருங்க, மற்ற சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். மற்ற ஆப்ஜெக்டில் அந்த டயகோனல்ஸ் வந்து எங்கே மீட் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருப்பாருங்க, இந்த டயகோனல்ஸ் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அட் த பாயிண்ட் வேர் their body diagonals meet. For other bodies the center of mass has to be determined using some method. ஓகே, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் for distributed point masses. Center of mass for distributed point masses. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த இப்போ இந்த ஆப்ஜெக்டே வச்சுக்குவோமே, இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எங்கே இந்த மற்ற நிறைகளும் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே ஒன்று இருக்கும், இதோட பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், பொருட்கள் அடங்கியிருக்கிறத சொல்கிறேன். இது இங்கனக்குள்ளே இருக்கிறது M1, இங்கே இருக்கிறது M2, இங்கே இருக்கிறது M3, இங்கே M4, இது M5, இப்படி நிறைய மாஸ் உள்ளது தானே இப்போ அந்த பேட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்னால் 5 kg இருக்கும். இப்போ இங்கே ஒரு 1 kg, இங்கே இதில் உள்ளது மட்டும் ஒரு 1 kg, இங்கே உள்ளது ஒரு 2 kg, அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ ஒட்டு மொத்த மாசும் உள்ளடக்கியிருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு மாசு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் என்ன செய்யுது, மற்ற மாசஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ், இதுதான் என்னது சென்டர் ஆஃப் மாஸ். இது வந்து மற்ற ஆப்ஜெக்ட் தான் M1, நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இருக்கிறது M1, இங்கே இருக்கிறது M2, இந்த M2. அடுத்து இது சென்டர் ஆஃப் மாஸ். அடுத்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கீழே M3, M4, M3, M4 அப்படின்னு எடுத்துருக்கோமா. ஓகே, இப்போ எ பாயிண்ட் மாஸ் இஸ் எ ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட் பார்ட்டிக்கல் which has non-zero mass and no size or shape. ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட்னா ஒரு கற்பனையாக நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கு வந்து என்னது நான்-ஜீரோ மாஸ். ஓகேவா? நான்-ஜீரோ மாஸ்னால் ஏதோ இருக்குது, மாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அண்ட் நோ சைஸ் ஆர் ஷேப். இப்போ டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் எ கலெக்ஷன் ஆஃப் n பாயிண்ட் மாசஸ். அதாவது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படின்னா இது கலெக்ஷன் ஆஃப் n பாயிண்ட் மாசஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, ஆனால் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஒரு மாஸ் இருக்கும், அடுத்து இங்கேருந்து ஒரு மாஸ் இருக்கும், அடுத்து இங்கிட்டு ஒரு மாஸ், இங்கிட்டு ஒரு மாஸ். அப்போ இந்த 4 மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மாசஸும் இதோட கலெக்ஷன் தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இதையும் பேலன்ஸ் பண்ணும், இதையும் பேலன்ஸ் பண்ணும். அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் உள்ள இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த 2 பாயிண்ட் மாசையும் இது கலெக்ஷனு ப்ளஸ் இதோட 2 பாயிண்ட் மாசும் கலெக்ஷனு, இது 2 எல்லாம் சேர்ந்தது தான் என்னது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த M1, M2, M3 and M1 வரைக்கும் போகும். We have to find first choose an origin and an appropriate coordinate system. இப்போ x1, x2, x3 and xn இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்டன்ஸ். எதோட டிஸ்டன்ஸ்? இப்போ ஆரிஜின் பாயிண்ட் இதுதான்ப்பா, இதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டு. இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய இதைத்தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த ஆப்ஜெக்டில் சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகுது எது பார்த்தீங்கன்னா அனதர் மாஸ், இது மற்ற மாசஸ்க்கெல்லாம். ஓகே, இப்போ இங்கேருந்து M1 இது உள்ள டிஸ்டன்ஸு x1. ஓகேவா? அடுத்து இங்கேருந்து M2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு x2. இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து சென்டர் ஆஃப் மாஸ் R அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ x1, x2, x3 இது xnங்கிறது என்னதுன்னா டிஸ்டன்ஸு. ஓகேவா? இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் தீஸ் பாயிண்ட் மாசஸ் இன் த எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த ஆரிஜின். இந்த RCMங்கிறது வருங்க சென்டர் ஆஃப் மாஸ், இது வந்து இதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த RCM அப்படிங்கிறதுனா இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ். ரைட்டா? இப்போ பாருங்கள் நல்லா, இப்போ இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து என்ன எடுக்கிறோம், இந்த ஈக்குவேஷன் ஃபார் த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் இசட்டு, அதாவது என்னென்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு எடுப்போம். ஓகேவா? அது எம்ஐ எக்ஸ்ஐ. அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸு, இது வந்து எம்ஐ இனிஷியல் மாஸ். ஓகேவா? எம்ஐ எக்ஸ்ஐ. இப்போ இதில் இந்த சம்மேஷன் எம்ஐ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டோட்டல் மாஸ் எம்.
சம்மேஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இருக்குது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியாது. இல்லை ப்ளஸ் xn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னு போடுவோம்? சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுவோமா இல்லையா? அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேபிட்டல் எக்ஸ். அப்போ முழுவதும் இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1 ப்ளஸ் x2 x3 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா அந்த டோட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே மாதிரி அப்போ இந்த x1 x2 x3 இந்த சமேஷன் இந்த ஒட்டு மொத்த இதெல்லாம் கூட்டுறதுக்கு பேர் தான் என்னது? சமேஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள். அப்போ சமேஷன் mi இஸ் த டோட்டல் மாஸ் m ஆஃப் ஆல் த பார்ட்டிகிள்ஸ். எல்லா பார்ட்டிகிள்ஸையும் இது பண்ணும்போது கூடுதல் தான் என்னதுன்னா இந்த m. ஓகேவா? அப்போ இந்த சமேஷன் mi என்னன்னு சொல்கிறோம்? கேபிட்டல் m டோட்டல் மாஸ். ஓகேவா? அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த m1 m2 m3 ஆட் பண்ணுறோம் பாருங்கள், அதோட கூடுதல் தான் இந்த கேபிட்டல் m இங்கே. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் என்ன எழுதணும்? சமேஷன் ஆஃப் mi xi டிவைடட் பை m. இந்த இருக்குது பாருங்கள், சமேஷன் ஆஃப் mi இருக்கா? அதான் சொன்னேன், சமேஷன் போட்டாவே அது கேபிட்டல் எம்னு அர்த்தம். ஸோ அப்போ center of mass x is equal to summation of mi xi divided by m, capital M. இந்த இடத்துல போட்டாச்சு summation mi பதிலாக m போட்டாச்சு. ஓகே, இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். Similarly we can also find என்ன y and z coordinates of the center of the mass. இப்போ x coordinate கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? y coordinates கண்டுபிடிக்கணும், z coordinates கண்டுபிடிக்கணும். இங்கே of the center of mass for these distributed point mass. இப்போ இந்த XCM எடுத்தோம்ல, அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? YCM, சென்டர் ஆஃப் மாஸ் ஒய். இதில் ஒய் கோஆர்டினேட், அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் 2 இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் 3 இருக்குது. ஓகேவா? அதில் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு எடுத்துட்டோம், அடுத்து ஒய்க்கு எடுக்கிறோம். அதே மாதிரி தான் சமேஷன் எம்ஐ. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் இங்கே வந்துச்சு, அதுக்கு பதிலாக இங்கே என்ன கோஆர்டினேட் வரும்? ஒய் கோஆர்டினேட் பை எம். ஸோ அடுத்து அதே மாதிரி இசட்டுக்கு, அப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துல இசட் வரும். இப்போ இதை ஃபுல்லாக போட்டுட்டோமா? இப்போ த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் mass of these point masses in a Cartesian coordinate system. ஓகேவா? இப்போ தான் இங்கே பாயிண்ட் வர்றோம். என்ன? XCM YCM Z, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ், சென்டர் ஆஃப் மாஸ் இசட் கோஆர்டினேட்ஸ். த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் கேன் பி ரிட்டன். எப்படி எழுதுகிறோம்னா இப்படி எழுதுகிறோம். இந்த RCMங்கிறது தான் பொசிஷன் வெக்டர், பொசிஷன் ஃபார்ம். ஓகேவா? பொசிஷன் வெக்டர்னு சொல்கிறோம்ல அந்த இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், சமேஷன் ஆஃப் mi x எழுதிட்டோம். ஓகேவா? mi இந்த எம்முக்கு பதிலாக கேபிட்டல் எம். இப்போது இந்த RCM இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன அர்த்தம்? இதோட கூடுதல் எங்கே? சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ப்ளஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஒய் கோஆர்டினேட் ப்ளஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இசட் கோஆர்டினேட். இதோட கூடுதல் தான் வந்து என்னதுன்னா பொசிஷன் வெக்டரில் சொல்கிறோம். இப்போ XCM நம்ம என்ன எடுத்தோம்? XCM என்ன எழுதியிருக்கோம்? சமேஷன் ஆஃப் mi இந்த இருக்குது பாருங்கள், எக்ஸ் என்ன எடுத்திருக்கோம்? இந்த எடுத்திருக்கோம்ல, சமேஷன் ஆஃப் mi xi டிவைடட் பை சமேஷன் ஆஃப் mi. ஓகேவா? அதுதான் என்னென்னு போட்டோம்னா அது கேபிட்டல் எம்னு போட்டிருக்கோம். அப்போ அதே மாதிரி எடுத்து எழுதிடலாமா? இங்கே பாருங்கள், இப்போ ஆர் இருக்கா, ஆர் வெக்டர் சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன எழுதுகிறோம்? எக்ஸ், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ். இந்த பொசிஷன் வெக்டர் வரும்போது இந்த IJKன்னு வரணும், யூனிட் வெக்டர் போடுவோம்ல அந்த இது. ப்ளஸ் அடுத்து ஒய் சென்டர் ஆஃப் மாஸ், இங்கே என்ன வரும்? ஜே வெக்டர். ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன வரும்? கே வெக்டர், அதாவது இசட் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ். இங்கே என்ன யூனிட் வெக்டர் வரும்? IJ. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கே வெக்டர். ஓகேவா? இதோட கூடுதல். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், சமேஷன் ஆஃப் என்ன போட்டிருக்கோம்? mi xi டிவைடட் பை கேபிட்டல் எம். இங்கே வந்து ஐ வெக்டர். ப்ளஸ் ஒய்க்கு என்ன போட்டோம்? சமேஷன் ஆஃப் mi yi டிவைடட் பை கேபிட்டல் எம். இங்கே ஜே வெக்டர். ப்ளஸ் இசட்டுக்கு என்ன போட்டோம்? சமேஷன் ஆஃப் mi zi, இங்கே என்ன வரும்? கே வெக்டர் டிவைடட் பை கேபிட்டல் எம். ஓகேவா? அப்போது இது ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. அப்போ ஆர் வெக்டர் சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டர் என்ன வரும்? இது எல்லாத்துலேயும் எதுப்பா காமனாக இருக்குது? சமேஷன் mi எம்முங்கிறது காமனாக இருக்கா? அப்போ அதை மட்டும் வெளியில் எடுத்துடலாமா இல்லையா? சமேஷன் mi இது மட்டும் காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதை மட்டும் வெளியில் எடுத்துடலாம், அப்போ சமேஷன் ஆஃப் mi கேபிட்டல் எம் இது காமனாக இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? அடுத்து என்ன இருக்குது? xi. ஓகேவா? xi அடுத்து ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது?
ஒய், அடுத்து என்ன இருக்குது இசட். ஓகேவா இசட். ஓகேவா இதை ஃபுல்லாக வச்சுக்குவோம். இப்போ அடுத்து இந்த ஐஜேகே அப்படிங்கிறது யூனிட் வெக்டர்ஸ் வரும்ல. இப்போ சம்மேஷன் ஆஃப் எம்ஐ எடுத்துட்டோம், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஐஜேகே அப்போ யூனிட் வெக்டரை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸுக்கு ஐ வெக்டர், இங்கே ஒய்க்கு ஜே வெக்டர், இசட்டுக்கு கே வெக்டர். ஓகேவா. ஸோ அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஐ வெளியில் எடுத்தாச்சு, கேபிட்டல் எம். மீத இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா. இப்போ இந்த எக்ஸு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர் இதை என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம நல்லா கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இது ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே இஸ் த பொசிஷன் வெக்டர். ஓகேவா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இதோட கூடுதல் தான் இந்த ஆர்ஐ. ஓகேவா. ஆர்ஐங்கிறது என்னது நமக்கு எக்ஸ்ஐஐ, இந்த இங்கே போட்டோம்ல எக்ஸ்ஐஐ கவனிங்க. ஸோ இந்த சம்மேஷன் ஆஃப் எம்ஐ எக்ஸ்ஐ எழுதிட்டோம். சாரி எக்ஸ்ஐஐ, அந்த ஐ போட மறந்துட்டேன்ல. ஓகே ஐஜேகே. ஓகே இப்போ பொசிஷன் வெக்டர் நமக்கு தெரியணும்னா என்ன வரணும்னா எக்ஸ்ஐ ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஐ ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே இசட்ஐ கே வெக்டர். ஓகேவா, நல்லா லிசன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எக்ஸுக்கு தானேப்பா இது போட்டோம் எம்ஐ எக்ஸ்ஐ எம்மு. இந்த எம்ஐ எக்ஸ்ஐ மட்டும்தானே வெளியில் எடுத்திருக்கோம். மீது இந்த எக்ஸ்ஐ இந்த ஒய்ஐ இந்த இசட்ஐ இருக்குல்ல, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ்ஐ ஐ வெக்டர் ஒய்ஐ ஜே வெக்டர் இசட்ஐ கே வெக்டர். ஓகேவா, இது முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் காமனாக இருக்கிறது சம்மேஷன் எம்ஐ எடுத்துட்டோம். இந்த பாயிண்ட் மீதி இருக்கிறது அப்படி எழுதி எக்ஸ்ஐ ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஐ ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்ஐ கே வெக்டார் எடுத்தாச்சா. இப்போ இந்த வெக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆர்னு சொல்கிறோம். பொசிஷன் வெக்டர் ஆர். அப்போது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஐ பை கேபிட்டல் எம். அப்போ இது ஃபுல்லாக இருக்கிற இடத்துல என்ன போடலாம், நம்ம ஆர்ஐ வெக்டார்னு போடலாம். ஓகேவா, ஆர்ஐ வெக்டார் தான் இந்த பாயிண்ட்டுக்கு இது அப்படியே வரும். என்னதுன்னா அது ஆர்ஐ வெக்டார். ஸோ அப்போ ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐஐ. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஆர்ஐன்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போ இதை சேர்த்து எழுதிடலாமா. என்ன எழுதிடலாம், த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு தான் எழுதியிருக்காங்க சம்மேஷன் ஆஃப் எம்ஐ. அது அப்படியே மேலே எழுதிட வேண்டியதானே ஆர்ஐ வெக்டார் பை கேபிட்டல் எம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த பாயிண்ட் வந்துருச்சா. ஓகே, இப்போ இதை எடுத்துருது ஐஜேகேங்கிறது யூனிட் வெக்டார்ஸ் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது இப்போ 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சென்டர் ஆஃப் மாஸை நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து உங்களுக்கு கிராஃப் போட தெரியுங்களா ஆல்ரெடி, யூ ஹவ் நோ இஸ்ன்ட் இட். ஸோ இது ஆரிஜின் 0, இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா. இப்போ 2 பாயிண்ட் மாஸ் எடுத்துருக்குறோம். M1ங்கிற ஒரு பாயிண்ட் மாசு, M2ங்கிறது ஒரு பாயிண்ட் மாஸ். இங்கே வாங்க, வித் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ் find the center of mass of 2 point masses M1 and M2. ஓகேவா. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. சிஎம் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடாது, சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ 2 பாயிண்ட் மாஸ் M1 எடுத்துருக்குறோம், M2 எடுத்துருக்குறோம். இந்த ஆரிஜின்லேருந்து M1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு X1, இதே ஆரிஜின்லேருந்து M2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு X2. ஓகேவா. இதே ஆரிஜின்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வரைக்கும் உள்ளதுக்கு XCM. புரியுதா. ஆரிஜின்லேருந்து M1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு X1, இந்த ஆரிஜின்லேருந்து M2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு X2, இதே ஆரிஜின்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வரைக்கும் உள்ளது என்னது XCM. ஓகேவா. ஓகே, இப்போ இங்கே வாங்க, இந்த பாயிண்ட் வச்சுட்டோமா. இப்போ இதில் 3 கேசஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன 3 கேசஸ் அப்படின்னா, when the masses are on positive x-axis 1, when the origin coincides with the center of mass itself 1, third என்ன, சாரி, when the origin coincide with any one of the massesங்கிறது 1, அதுக்கடுத்து when the origin coincide with the center of mass itself. அதாவது 3 கேசஸ் என்னென்ன அப்படின்னா,
first case when the masses are on positive x-axis, when the origin coincides with any one of the masses, when the origin coincides with the center of mass itself அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆரிஜின் பார்க்க போகிறோம். The origin is taken arbitrarily so that the masses m1 and m2 are at positions x1 and x2 on the positive x-axis. கவனிங்க, இதுதான் பாசிட்டிவ் x-axis. இதே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து அது நெகட்டிவ் x-axis, isn't it? ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ரைட் சைடில் போனால் அது பாசிட்டிவ் x-axis. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. m1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், m2ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x1, இந்த ஆரிஜின்லேருந்து m2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x2. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸில் எடுத்துனா கண்டுபிடிக்கிறோம் m1 x1. அங்கே mi எங்கே படித்தோம்ல, மேலே இந்த ஃபார்மில் படித்தோம்ல m1 x1, miங்கிறது இனிஷியல்லேருந்து அடுத்து xi, அதே மாதிரி yi படித்தோம்ல, இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா m1, இந்த m1னா அடுத்து இதோட டிஸ்டன்ஸு x1. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸையும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸையும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மாஸ் m1 டிஸ்டன்ஸ் x1 ப்ளஸ் அடுத்து ரெண்டு பாயிண்ட் மாஸ் இருக்குங்கிறதுனால 2 எடுத்துருப்போம். இதே 3 பாயிண்ட்னா m3 x3ங்கிறது வரும். 2 பாயிண்ட்டுங்கிறதுனால 2 மட்டும் எடுத்துருக்கோம். அடுத்து இங்கே வந்து m2, இதோட டிஸ்டன்ஸ் என்ன? x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்னா இது m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை 2ன்றதான ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி m1 ப்ளஸ் m2 2 பாயிண்ட் மாஸ்க்கு 2 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட்னால டிவைட் பண்ணணும் m1 ப்ளஸ் m2. ஓகே, இது ஒரு இது. இப்போ இதுதான் பாயிண்ட்டுப்பா. when the origin coincides with any one of the masses அப்படின்னு பார்க்குறோம். ஆரிஜின் வந்து கோயின்சைட் ஆகுது எது? ஏதாவது ஒரு மாஸோட. இப்போ இந்த கால்குலேஷன் would be minimized if the origin of the coordinate system is made to coincide with any one of the masses. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆரிஜின் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனில் பாருங்கள் m1 இங்கே இருந்துச்சு. இப்போ இந்த m1 எங்கே வந்துருச்சு? இந்த ஆரிஜினோட கோயின்சைட் ஆயிடுச்சு. அப்போ x1ங்கிறது டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ x1ங்கிறது என்னது? 0. இல்லை, புரியுதா? இப்போ இங்கே ஆரிஜின்லேருந்து இந்த m1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு x1 போட்டோம். இப்போ இந்த m1 இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த இங்கே டிஸ்டன்ஸு இல்லை. அப்போ இந்த x1ங்கிறது என்ன? இங்கே 0. ஓகேவா? இப்போ x1 நல்லா கவனிங்க. இப்போ x1 இஸ் 0. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் போட்டுட்டோம். m1 நமக்கு ஃபார்முலா என்ன? x1 தானே. அப்போ x1 இங்கே 0 தானே, 0 ப்ளஸ் அடுத்து என்னது? அடுத்து நமக்கு தெரியும் இந்த m2. அடுத்த பாயிண்ட் மாஸ் m2 தானே, ப்ளஸ் அடுத்து m2 இன்ட்டு இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது x2. நல்லா கவனிங்க, m1க்கு தான் டிஸ்டன்ஸ் இல்லை, ஏன்னா அது ஆரிஜினோட கோயின்சைட் ஆயிடுச்சு. அப்போ x1ங்கிறது இங்கே 0 வந்துருச்சு. பட் இங்கே m2க்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நல்லா கவனிங்க. அப்போ x சென்டர் ஆஃப் மாஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? m1 இங்கே xக்கு வந்து 0 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதானே கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வாங்க, இந்த டேர்ம் வந்து என்னவாயிரும்? 0 ப்ளஸ் மீதி என்ன இருக்குது? m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அப்போ த சென்டர் ஆஃப் மாஸ் xm இஸ் ஈக்குவல் டு m2 x2 டிவைடட் பை m2 இப்படி போட்டுக்கோங்க, x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த இருக்கா m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் 2. அடுத்தது when the origin coincide with the center of mass itself. இப்போ இந்த ஆரிஜினோட என்ன கோயின்சைட் ஆகுது? ஃபஸ்ட்டு m1 அதாவது மாஸ் வந்து கோயின்சைட் ஆச்சு. இப்போ சென்டர் ஆஃப் மாஸே கோயின்சைட் ஆகுது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்டோட நிறையின் மையமே என்ன ஆகுது? இந்த ஆரிஜினோட கோயின்சைட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்ட தள்ளி தானே வரணும். இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது m1 m2, இது சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ m1 இங்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம், ரைட்டா? வச்சாச்சு. இப்போ இந்த சென்டர் ஆஃப் இப்போ m1 இங்கே வந்துருச்சு. திரும்ப இந்த சென்டர் ஆஃப் மாஸை இங்கிட்ட மூவ் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்ட மூவ் ஆகிட்டே வரும்ல. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்குது, இதுவும் இங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப இது இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்டு போயிடுச்சு, அதாவது நெகட்டிவ் x-ஆக்சிஸ்க்கு போயிடுச்சு, ரைட்டா? போயிடும். இதை பாருங்கள், இதில் வந்து m1 இங்கே இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே கொண்டு வரணும்னா இந்த m1 இங்கிட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை, இங்கிட்டு போக முடியாது, ஏன்னா இடையில சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. அப்போ இங்கிட்டு வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்டு தான் வந்துடணும். அப்போ இந்த லாஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், சென்டர் ஆஃப் மாஸ் வந்துருச்சு. அப்போ இந்த m1ங்கிறது இங்கிட்டு நெகட்டிவ் வந்துருச்சு, இந்த m2 இங்கே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இஃப் த ஆரிஜின் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் மேட் டு கோயின்சைடு வித் த சென்டர் ஆஃப் மாஸ். இதோட இதாகிடுச்சு, சென்டர் ஆஃப் மாஸோட கோயின்சைட் ஆகுது.
அப்போது இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸுக்கு வந்து என்ன வரும் 0 வரும். அங்கே வந்து இது x1க்கு 0 வந்துச்சுல, ஏன்னா அங்கே இதே இல்லை இங்கே x1 இல்லை, அப்போ x1க்கு 0 வந்துருச்சு. அப்போ இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் இங்கேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு என்னென்னு சொன்னால் xm சொன்னோம். ஆனால் இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் தான் ஆரிஜினோடய வந்துருச்சுல, அப்போ இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் 0. ஸோ அண்ட் த மாஸ் m1 இஸ் ஃபவுண்ட் டு பி ஆன் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ m1 வந்து இங்கிட்டு வந்துருச்சு. ஓகே, இது போட்டாச்சா? இப்போ இந்த பொசிஷன் x1 நெகட்டிவ். அப்போ இந்த இது ஃபார்முலா படிப்போம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் தான் நீங்கள் படிப்போம். ஓகே, அப்போ xcm இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ xm வந்து நமக்கு என்னது 0 ஆயிடுச்சு, ரைட்டா? அடுத்து m1 இந்த x1 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்னென்னு சொன்னோம் மைனஸ் x1, ஏன்னா இந்த மாஸ் வந்து எங்கிட்ட வந்துருச்சு, லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஸோ அடுத்து m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இந்த 0. அப்போ இது என்ன வரும், மைனஸ் ஆஃப் m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே வரும்போது இது என்ன வரும் 0. அப்போ 0 இன்ட்டு m1 ப்ளஸ் m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1 x1, அதாவது இது x1க்கு இந்த மைனஸ் தான் வரும், மைனஸ் m1 மைனஸ் x1 ப்ளஸ் m2 x2. நல்லா எழுதிக்கிறேன். இப்போ 0வோட m1 ப்ளஸ் m2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 வரும். அப்போ m1 மைனஸ் ஆஃப் x1 ப்ளஸ் m2 x2. இப்போ இந்த மைனஸ் டேர்ம் எங்கிட்ட கொண்டு வருவோம், என்ன வரும், m1 x1 இஸ் ஈக்குவல் டு m2 x2. ஓகேவா? இப்போ புரிஞ்சா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எபோவ் இஸ் நோன் அஸ் பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சீசா இருக்குது, நம்ம விளையாடுவோம்ல சின்ன பிள்ளைங்கள, அதாவது இந்த இருக்காங்க சீசா, இந்த இருக்குது. இது இந்த பக்கமும் இதுவும் இங்கனக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே இது வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? இங்கிட்டு இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். எதுவுமே அதை நடுவில் பிடிச்சோம்னா இங்கிட்ட இப்போ இந்த பக்கம் மட்டும் ஆள் இல்லை, இங்கே மட்டும் இருக்குன்னா அப்போ இது இந்த எப்படி வரணும், இப்படி இறங்கிடும், ரைட்டா? ஒன் சைடு தான் ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் சைடு தான் என்னது ஆள் இருக்குது, அப்புறம் இது இப்படி இறங்கிடும். இந்த பக்கம் தான் ஆள் இருக்குது, இந்த பக்கம் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் இறங்கிடும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்துடும். அப்போ ரெண்டு பக்கம் இது வரணும் அப்படின்னா பேலன்ஸில் இருக்கணும். அப்போ என்ன வரும், இப்போ இங்கேயும் ஆள் இருக்குது இங்கேயும் ஆள் இருக்குது அப்படின்னா அப்போ இது இப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? இது அப்போ இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ இது பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இதை தான் பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட், சம நிலைமையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறோம். அப்போ m1 x1 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கமும் பேலன்ஸ். அதுதான் பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.1. 2 பாயிண்ட் மாசஸ் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 பாயிண்ட் மாசஸ். அப்போ m1 அண்ட் m2. m1ஓட இது வந்து 3 kg, m2ஓட இது வந்து 5 kg. ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் x1 நம்ம x2 படித்தோம்ல, அப்போ இங்கே ஃபார்முலாவில் x1 x2, இங்கே x1ங்கிறது 4 மீட்டர், x2ங்கிறது 8 மீட்டர். ஓகேவா? எங்கே ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, லொக்கேஷன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த 2 பாயிண்ட் மாசஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது, 2 பாயிண்ட் மாசஸ்க்கு இடையில் சென்டர் ஆஃப் பாயிண்ட் மாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் ஃப்ரம் 3 kg மாஸ் எங்கே இருக்குது. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த ஃபஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து. அனதர் ஒன் ஃப்ரம் 3 kg மாஸ், இங்கேருந்து எவ்வளவு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், m1 எவ்வளவு சொன்னேன் 3 kg, m2 எவ்வளவு 5 kg. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த ஆரிஜின், அதாவது இந்த தோற்ற 0லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ த 2 பாயிண்ட் மாசஸ் என்னென்ன, x1ங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு சொன்னால் 4 மீட்டர், x2ங்கிறது 8 மீட்டர். அதை எடுத்து எழுதிக்கிடுவோம். இப்போ இந்த m1 m2 எழுதுன மாதிரி. ஓகே, x1 x2 எழுதிட்டோமா? இப்போ இங்கே 0. இப்போ நீங்கள் ட்ரா பண்ணணுங்க என்ன 0. அப்போ இங்கே m1ங்கிறது எவ்வளவு 3 kg, 2 பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம். m1 3 kg, m2. அப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த 3 kg உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3 மீட்டர், அதாவது x1 எவ்வளவு 3 மீட்டர். அடுத்து இந்த ஆரிஜின்லேருந்து அடுத்து இங்கே இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்களா 5 kg மாசு, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தா 8 மீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது எக்ஸ் சென்டிமீட்டர், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த ஃபார்முலாவில் உள்ளது நம்ம ஏற்கனவே இந்த கேஸ் படித்தோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வருது.
ஓகேவா, இது படித்தோம். அடுத்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா? m1 x1 + m2 x2 டிவைடட் பை m1 + m2. சென்டர் ஆஃப் மாஸ் m1 வந்து எவ்வளவு? 3. m1 எவ்வளவு? 3. அடுத்து இன்ட்டு x1 எவ்வளவு? 4. x1 எவ்வளவு? 4. அடுத்து இந்த உங்களுக்கு தெரியலன்னா நான் அந்த இதில் போட்டு கட்டுறேன். இந்த பாருங்கள், m1 இங்கே என்ன படிச்சிருக்கான் கவனிங்க. m1 எவ்வளவு? 3 kg. இந்த இங்கே எழுதிக்கிறேன். m2 எவ்வளவு? 5 kg. x1 எவ்வளவு? 4 மீட்டர். x2 எவ்வளவு? 8 மீட்டர். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ்ஆர் கோஆர்டினேட்டில் m1 x1 + m2 x2 டிவைடட் பை m1 + m2. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் எவ்வளவு? m1 எவ்வளவு? 3 இன்ட்டு x1 எவ்வளவு? 4. ஓகேவா, ப்ளஸ் m2 எவ்வளவு? 5. x2 எவ்வளவு? 8 மீட்டர் இன்ட்டு 8 டிவைடட் பை m1 எவ்வளவு? 3 + 5. ஓகேவா, இப்போ பாருங்கள், 4 3 சார் எவ்வளவு? 12. 4 3 சார் 12 ப்ளஸ் 8 5 சார் 40. 8 5 சார் 40 டிவைடட் பை 5 + 3 8 எவ்வளோ வரும்? 58 டிவைடட் பை 8. ஓகேவா, இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? 58 டிவைடட் பை 8 180. அது 8 டேபிள் சொல்லுங்கள் எவ்வளவு? 5 8 சார் எவ்வளோ வரும்? 48 வரும். ரைட்டா, எல்லாம் பண்ணுங்கள். 8 டேபிள் சொல்லுங்கள். 58 டிவைடட் பை 8 7 8 சாருங்க சொல்லுங்கள். 6 8 சார் எத்தனை வரும்? 48 வருமா? சரி, இங்கே 52 தானே வரும். பாருங்கள், 12 + 40 எவ்வளவு? 52 வரும். அப்போ எத்தனை 8 சார்? 52. 6 8 சார் 48 வருமா? அடுத்து 4 4ஓட 0 ஆட் பண்ணுங்கள். அப்புறம் எத்தனை வரும்? 5 8 சார் 40. ஸோ ஆன்சர் இஸ் 6.5. ஆன்சர் எவ்வளவு? 6.5. நல்லா கவனிங்க. 3 × 4 12, 5 8 சார் 40 டிவைடட் பை 5 + 3 8. ஸோ 40 + 12 52 டிவைடட் பை 8. இதை அடிச்சு கொடுங்க. எத்தனை வரும்? 5 8 சார் இது சாரி 6 8 சார் 48 வரும். ரிமைனிங் 2 இது 4 இருக்கும். ஸோ 4ஓட 0 ஆட் பண்ணுங்கள். அப்போ 0 ஆட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 5 8 சார் 40 6.5. அப்போ மீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸுக்கு நம்ம எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். அப்போ XCM is equal to 6.5 மீட்டர். இதை கண்டுபிடிச்சாச்சா? அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ இதில் இருக்குது? 6.5 மீட்டரில் இருக்குது. எங்கேருந்து? ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து. ஓகே, அடுத்த செகண்ட் ஒன் திங் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃப்ரம் 3 kg மாஸ்லேருந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் 3 kg மாஸ் இந்த M1லேருந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆரிஜின் இஸ் ஷிஃப்டட் டு 3 kg மாஸ். என்ன இது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம். செகண்ட் கண்டிஷனில் இப்போ இந்த ஆரிஜின் இது என்ன ஆகுது? கோயின்சைட் ஆகுது. அதாவது எனி ஒன் மாஸ் கோயின்சைடு இந்த ஆரிஜின் அந்த ஆரிஜின் மேலே கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. இப்போ இந்த M1ங்கிற மாசு இந்த ஆரிஜினோட கோயின்சைட் ஆகுது. அப்போ ஷிஃப்டட் இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. அப்போ அதுக்கு இது இருக்கா? x1 நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4 மீட்டர். இங்கேருந்து இதோடது வந்து XCM. ஓகேவா, நமக்கு தெரியாததுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது XCM. இங்கே வந்து இதிலேருந்து இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 4 மீட்டர். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இந்த 0விலேருந்து இந்த 5 kg வரைக்கும் உள்ளது எவ்வளவு? 8 மீட்டர் படித்தோம். ரைட்டா? ஆனால் அப்போ இங்கேருந்து இது 4, இங்கேருந்து இது 4. ஸோ 8. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே வந்துருச்சுல. அப்போ இந்த 4 வந்து ரெடியூஸ் ஆகும்ல. அப்போ 8லேருந்து 4 ரெடியூஸ் பண்ணணுமா? அப்போ என்ன வரும்? 4 தானே வரணும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஸோ உங்களுக்கு புரியலைன்னா இங்கே தான் ஆரிஜின்னு வச்சுக்கோங்களேன். இங்கனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸு 4 மீட்டர். அதே இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துச்சுன்னா அது 8 மீட்டர் ஆகும். இப்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்த ஆப்ஜெக்ட்டு 4 மீட்டரு. இப்போ இது இல்லை, இந்த இருக்கிற ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த 4 மீட்டர் வராது. அப்போ இந்த ரிமைனிங் 4 மீட்டர் தான் வரும். ரைட்டா? அப்போ 8 - 4 எவ்வளவு? 4. இந்த ஆப்ஜெக்ட் இந்த 4 மீட்டர் இங்கே இல்லை. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தூக்கி நம்ம இங்கே வச்சுட்டோம். அப்போ இங்கே டிஸ்டன்ஸே இல்லை. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த 8லேருந்து 4 ரெடியூஸ் பண்ணோம்னா 4 மீட்டர். அப்போ இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ அப்போ இந்த x1ங்கிற டிஸ்டன்ஸே இல்லை, 0. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் ஆஃப் 3 kg பாயிண்ட் மாஸ் இஸ் 0, x1 இல்லை 0. ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் 5 kg ஆஃப் த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 4 மீட்டரில் இருக்குது. அப்போ x2ங்கிறது எவ்வளவு, 4 மீட்டர். ஆனால் இங்கே x2 வந்து 8 மீட்டர். ஆமாம் 8 மீட்டர், அது இங்கே இருக்கும்போது அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே தள்ளி வந்துருச்சு, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் கோயின்சைட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே இந்த பக்கம் தள்ளி தள்ளி தான் வருது. ஓகேவா? அப்போது இங்கே இருக்கிற 4 மீட்டர்லேருந்து இந்த லிசன் பண்ணுங்கள், இங்கே இருக்கிறது இது வந்து இந்த 4 மீட்டரு, இங்கே இருக்கிறது 8 மீட்டரு. அப்போ இந்த 8லேருந்து இந்த 4 வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ தான், 4 மீட்டர் தான் இருக்குது. எத்தனை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கணும். இந்த செகண்ட் கண்டிஷனில் பார்த்தோம்ல என்ன கண்டுபிடிச்சோம், x1 0ன்னு கண்டுபிடிச்சோம்ல. ஏன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்டு, இங்கே இருந்த பாயிண்ட்டு இப்போ 0, இது ஆரிஜினோட கோயின்சைட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு x1ங்கிறதுக்கு டிஸ்டன்ஸே இல்லை. அதே மாதிரி தான் இங்கே x1க்கு டிஸ்டன்ஸ் இல்லை, x1 வந்து 0. அப்போ x2ங்கிறது இங்கே இருக்கிற இப்போ இந்த இதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும்ல. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சுல, அதனால் குறைஞ்சிருச்சு. அப்போ 8ல் 4 போச்சுன்னா 4 மீட்டர். ஓகேவா? ஓகே. இப்போ இது 3 kg, இது 5 kg, இது அப்படியே தான் இருக்குது, இது 4 மீட்டர். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன 3, அப்போ x1 இருக்கிற இடத்துல 0 வந்துடும். இது ப்ளஸ் இது m2ங்கிறது 5, x2ங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 4 மீட்டர் டிவைடட் பை 8. ஸோ இது 3யோட 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஸோ 5 4 ஆர் 20, 5 + 3 எத்தனை 8. ஸோ 20 + 8 இதை அடிச்சு கொடுங்க, எவ்வளவு 2 8 ஆர் 16 வரும். ஓகேவா? அடுத்து ரிமைனிங் 4, அதே மாதிரி 5 8 ஆர் 40. அப்போ இந்த ரிமைனிங் 0 ஆட் பண்ணும்போது இங்கே பாயிண்ட் வைப்போம். ஸோ 5 மீட்டர். ஸோ அப்போ the center of mass is located at 2.5 மீட்டர் ஃப்ரம் 3 kg பாயிண்ட் மாஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இதுதான். இதை நீங்கள் ஈஸியாக இது சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 4, இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 8. பட் இந்த 3 kg வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சு. அப்போது இது வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல வந்து இது வரும். அப்போ இது 4னா அதுவும் 4 தானே. அப்போ இது இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணவே தேவையில்லை. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இதை வந்து என்ன வரும், 4 மீட்டர். ரைட்டா? அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வரும், இந்த கேஜி இங்கே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி தான் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வந்துருச்சு, இந்த 5 kg இங்கே இருக்க வேண்டியது இங்கே வந்துருச்சு. அப்போ இது எவ்வளவு, 4 மீட்டர். அப்போ 8லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அதோட லென்த்து வந்து நமக்கு தெரியணும். இது முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இதுதான் இதோடது. ஓகே. அப்போ m1 x1 m2 x2 நமக்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸுங்கிற டாபிக் பார்த்தோமா இல்லையா? இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இது m1 x1 m2 x2 இதில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வரும். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் எழுதிருங்க, இந்த வரைக்கும் முடிச்சு விட்ருங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.2 என்ன, ஃப்ரம் எ யூனிஃபார்ம் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் எவ்வளவு, ஆர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க்கு, ஒரு சிடி இருக்குல்ல, ஒரு சிடி எடுத்துக்கிட்டிங்க. அதோட இது வந்து எவ்வளவு ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு சொல்லுவோம். எவ்வளோ சொல்லுவோம், ஆர். இப்போ எ ஸ்மால் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் r/2 இது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்க. என்ன, இது ஒரு டிஸ்க்கு, இதோட இது வந்து ரேடியஸ் வந்து எவ்வளவு, ஆர். இதில் இந்த ஒரு பார்ட் மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அது வந்து இது வந்து எவ்வளவு, r/2. இந்த ஒரு போர்ஷனை மட்டும் என்ன செய்கிறோம், கட் பண்ணி எடுக்கிறோம். r/2 இஸ் கட் அண்ட் ரிமூவ். ஓகே. ஸோ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டிஸ்க். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மாஸ் ஆஃப் த அன்கட் ஃபுல் டிஸ்க். இப்போ நம்ம கட் பண்ணாத டிஸ்கை ஃபுல்லாக ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? அதோட இது வந்து எவ்வளவு, எம். டோட்டல் டிஸ்கோட ரேடியஸ் மாஸ் எவ்வளோனா எம்மு தானே. ஓகே. இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் would be at the geometric center of the disc on which the origin of coincides. இந்த இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டோம். இதோட ஃபுல் மாஸு எம்மு. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது இது ஸ்மால் மாஸ் எம்மு, இது கேபிட்டல். ஸோ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா அப்போ நம்ம ஹோல் மாஸு டிவைடட் பை இந்த கட் பண்ணி எடுத்த மாஸு, இது மட்டும் எடுத்தோம்னா ரிமைனிங் போர்ஷன் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ எ பொசிஷன் r/2 டு த ரைட் ஆஃப் த ஆரிஜின். ஓகே, இங்கே வாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டிஸ்க் ஷுட் ஹாவ் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆரிஜின் அட் எ டிஸ்டன்ஸ் x.
ஸோ வி கேன் ரைட் இப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் எழுதுகிறோம். அந்த x1 m1 x1 இஸ் ஈக்குவல் டு m2 x2 எழுதோம்ல அந்த இது. இப்போ இந்த பக்கம் எழுதுகிறோம் m1 x1 m2 x2ன்னு பார்க்குறோம். இப்போ m1 நமக்கு தெரியும் என்னது m மைனஸ் m, ஏன்னா இது கண்டுபிடிக்கும். அடுத்து x1க்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு x, அடுத்து m2க்கு இது கட் பண்ண ஏரியா அது m, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு r/2. ஃபார்முலா என்னப்பா, நமக்கு இந்த ஃபார்முலா எழுதுகிறோம்ப்பா. m1 x1 இஸ் ஈக்குவல் டு m2 x2 பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஃபார்முலா. m1ங்கிறது இங்கே என்ன இந்த கண்டுபிடிச்சிருக்க இந்த இதுக்குரியது m மைனஸ் m. இது ஏன் வந்துச்சுங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஹோல் போர்ஷனில் இருந்து இந்த கட் பண்ண போர்ஷனை மைனஸ் பண்ணாதான் நமக்கு ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ m மைனஸ் m x1க்கு இதோட டிஸ்டன்ஸ் வந்து x இஸ் ஈக்குவல் டு இதோட m2 இந்த m, இந்த கட் பண்ண ஏரியா m, இதோட டிஸ்டன்ஸுக்கு வந்து என்னது r/2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம். இப்போ பாருங்கள் m மைனஸ் m x m இன்ட்டு சொல்லிட்டேன் m1 x1 m2 x2ங்கிற ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது எக்ஸ் இஸ் இப்போ இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தேவை. அப்போ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வாங்க. எப்போதுமே நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேர்மு டினாமினேட்டரில் வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன m r/2 அப்படியே போட்டாச்சு. mr டிவைட் இந்த 2, இந்த இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேர்ம் இங்கே வந்துடும் டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ m மைனஸ் m. இப்போ இஃப் சிக்மா இஸ் த சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம்ல, ஏன்னா அந்த ஏரியா எடுத்திருக்கோம், இதோட பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே வாங்க, சிக்மா இஸ் த சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. சிக்மாவே உங்களுக்கு தெரியும், நமக்கு மாஸ் இன்ட்டு வால்யூமா, மாஸ் பெர் வால்யூம் நம்ம கிடைக்கும். டென்சிட்டினாவே நமக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் பெர் வால்யூம் நம்ம படிப்போம். ஓகேவா? இப்போ இந்த 5.2 இருக்குது அப்படின்னா இதை அடிச்சு கொடுத்தோம்னா 2.5 கட்டு ஏரியா அப்படின்ற மாதிரி வரும். இப்போ டென்சிட்டி நமக்கு ஃபார்முலானா மாஸ் பெர் வால்யூம் தெரியும். இப்போ இங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை, இங்கே நமக்கு என்ன எடுக்கிறோம், πr². வால்யூம்ங்கிறது இங்கே என்னது πr². ஏன்னா இந்த பரப்பளவு நம்ம எடுக்க என்னென்னா எக்ஸப்ட் கட் போர்ஷன், அதாவது இந்த ஏரியாவை கட் பண்ணிட்டாங்கல்ல, கட் பண்ணின ஏரியாவை தவிர மற்ற ஏரியாவில் உள்ள பரப்பு என்ன. ஸோ அதனால தான் m டிவைடட் பை πr² போட்டிருக்கோம். ஸோ அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு m பை, நமக்கு இந்த r² இருக்குது பாருங்கள், ஆருக்கு பதிலாக நமக்கு இங்கே கட் பண்ண இதை எடுத்துட்டோம்ல, என்ன கட் பண்ணால் நமக்கு இங்கே r என்னது r டிவைடட் பை 2, r டிவைடட் பை 2. அதனால் அந்த ஆருக்கு பதிலாக இதை போட்டு வச்சுருக்கோம், பை இன்ட்டு r டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இந்த புரியுதாப்பா? இந்த ரேடியஸ் ஃபார்முலா இருக்குல்ல அது, இது வந்து கட் பண்ண ஏரியாவுக்குரிய ரேடியஸ் r/2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இப்போ இதுக்கு போட்டோம். அப்போ m டிவைடட் பை r/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ m மாஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், சிக்மா இன்ட்டு இது அப்படி இங்கிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளை, என்ன சிக்மா இன்ட்டு r/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ m இஸ் ஈக்குவல் டு இந்த இருக்குது பாருங்கள், m இஸ் ஈக்குவல் டு சிக்மா, ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோமா, இங்கே வாங்க இந்த இருக்குது பாருங்கள், சிக்மா டென்சிட்டி என்ன ஃபார்முலா, m டிவைடட் பை πr², m டிவைடட் பை πr². அப்போ இந்த சிக்மா இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம், m டிவைடட் பை πr² போடுறோம். இந்த m டிவைடட் பை πr². அடுத்து இந்த பை அப்படியே இருக்குது, இந்த r/r² பை இதை அப்படியே போட்டுருவோம், r/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போது m இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், இந்த m டிவைடட் பை πr² அப்படியே எழுதியிருக்கேன், பை அதே டேர்மை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த பக்கம் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, அப்போ m இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை πr² பை. ஓகே, இப்போ வாங்க, எம்மா πr², இந்த பை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பை இன்ட்டு r², 2 2s are 4. புரியுதா? நல்லா கவனிங்க, m இந்த பை r², இந்த பையை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறான், பை இன்ட்டு r² டிவைடட் 2 2s are 4. ஸோ இப்போ இந்த பையவும் இந்த பையவும் கேன்சல் பண்ணியாச்சு, இந்த r² கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது, m டிவைடட் பை 4. ஸோ இந்த சப்ஸ்டிடியூட்டிங் m, இப்போ m இஸ் ஈக்குவல் டு m by 4. ஓகேவா? இது ஸ்மால் m, இது கேபிட்டல் M, m by 4. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் m in the expression for x, நம்ம எக்ஸுங்கிற டேர்ம் எழுதியிருக்கோம்ல, இந்த எழுதியிருக்கோம் பாருங்கள், இங்கே m டிவைடட் பை m மைனஸ் m r/2 எழுதியிருக்கோமா, இங்கே பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதியிருக்கோம், m டிவைடட் பை m மைனஸ் m r/2. இப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த m என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m by 4னு போட்டிருக்கோம், டிவைடட் பை m மைனஸ், அதே இங்கே m தானே, இதுவும் ஸ்மால் m இதுவும் ஸ்மால் m தான். அப்போ இதுக்கு பதிலாக m by 4, இதுக்கு பதிலாக m by 4 இன்ட்டு r/2.
இப்போ m/4 போட்டாச்சா? இப்போ இதை வந்து இதை எல்சிஎம் எடுக்கிறோம். என்ன வரும் எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 4m - m டிவைடட் பை 4னு வரும். இந்த r/2. ஸோ அப்போ m/4 இந்த 4mல ஒரு m போச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1m போச்சுன்னா அதுனா 3m 3m/4 இன்ட்டு r/2. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே வாங்க. எக்ஸ் அந்த மேலே உள்ள டேர்ம் ஒரு தடவை நான் எழுதி உங்களுக்கு எழுதுறேன். என்ன எழுதியிருக்கோம்? m/4 டிவைடட் பை 3 இந்த 3m/4 3m/4 இன்ட்டு r/2 அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m/4 இன்ட்டு இதை மேலே கொண்டு வாங்க. என்ன வரும்? 4 டிவைடட் பை 3mனு வருமா இன்ட்டு இந்த r/2 அப்படியே தான் இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். இந்த எம்மையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? r டிவைடட் பை 3 இன்ட்டு 2 6. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு r டிவைடட் பை 6 வந்துருச்சா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு r டிவைடட் பை 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு the center of mass of the remaining portion is at a distance. எவ்வளோ போர்ஷனில் இருக்குது? r/6 to the left. எங்கே? from the center of the diskல இருந்து. ஓகேவா? so if the small disk is removed concentrically from the large disk, ஒரு சின்ன டிஸ்க் ஒரு பெரிய டிஸ்க்லேருந்து ரிமூவ் ஆயிருச்சு. so what will be the position of the center of the mass of the remaining portion of the disk? ஓகேவா? if the small இது அதாவது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. the small disk is removed concentrically from the large disk, what will be the position of the center of mass of the remaining portion of the disk? இந்த இருக்கு பார்த்தீங்களா? the center of mass of the remaining portion is at a distance r/6 to the left. ஓகேவா? எங்கே? ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டிஸ்கிலேருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸில் அது வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.3 இதோட முடிச்சுக்குவோம். ஓகேவா? இந்த டாபிக் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ் என்ன? m1 10 kg, m2 5 kg. இந்த எழுதியிருக்காங்க. m1 10 kg, m2 5 kg. ஆர் -3i கேப் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் m அண்ட் ஓகே இது m ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த பொசிஷன் ஆஃப் த மாஸ் ஒரு ஃபார்முலா எழுதணும் பாருங்கள். m1 எழுதியாச்சு, m2 எழுதியாச்சு. r1 வெக்டார் அதாவது பொசிஷன் வெக்டார் -3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 4k. ஓகேவா? m. அடுத்து பொசிஷன் வெக்டர் r2 அதை எழுதிருங்க. இப்போ பொசிஷன் வெக்டர் r வேணும்னா நமக்கு என்ன? ஆல்ரெடி இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. எங்கே இந்த இருக்கு பாருங்க ஃபார்முலா எழுதணுமா? அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து போடணும். ஓகேவா? ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்லப்பா, பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஃபார்முலாவை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இது வரைக்கும் போட்டோமா? இந்த கோயின் சைட்லாம் போட்டுட்டோம். அடுத்து இந்த ஃபார்முலா தான் கொண்டு வரோம். இந்த m1 x1 m2 x2 அதே ஃபார்முலாவுக்கு வரணும். இங்கே x1க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க r1. இந்த m1க்கு பதிலாக r1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பொசிஷன் வெக்டர் கீழே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்காருங்க. இதே தான் நம்ம ஃபேஸ் பண்ணி அப்படியே வந்தோமா? m1 x1 m2 x2 இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே வாங்க. ஆர் இப்போ நமக்கு இங்கே வந்து எக்ஸுக்கு பாரு என்ன வந்து பொசிஷன் வெக்டர். அப்போ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m1 r1 m2 r2 டிவைடட் பை m1 + 2. m1 நமக்கு தெரியும் என்ன? 10. அடுத்து r1 என்ன நமக்கு இங்கே எதுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 4k ப்ளஸ் அடுத்து m2 என்னன்னு தெரியும் என்ன? 5. அடுத்து r2 என்ன நமக்கு இந்த இருக்குது 3i ப்ளஸ் 6j ப்ளஸ் 5k டிவைடட் பை m1 என்ன? 10 ப்ளஸ் m2 என்ன? 5. இப்போ இதை பாருங்கள். இது இந்த 10 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 3s are 30, 10 2s are 20, 10 4s are 40. இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து 5 3s are 15 i கேப். அடுத்து 6 5s are 30 j கேப். அடுத்து 5 5s are 25 k டிவைடட் பை 10 + 5 15. இப்போ பாருங்கள், இந்த i டேர்மு j டேர்மு k டேர்மாக ஒரு பக்கம் கொண்டு வருவோம். இப்போ இந்த -30 இருக்கா? அடுத்து இங்கேயும் i, இதுவும் i இதுவும் i. ஸோ இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. அப்போ 30லேருந்து 15 போச்சுன்னா 15. பெரிய சிம்பிளுக்கு ஒரு பெரிய இதுக்குரியது என்ன சிம்பிள்? மைனஸ் சிம்பிள். ஸோ அப்போ -15 ப்ளஸ் 20 இது 30 30 + 20 50j. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
அடுத்து இது 25, இது 40, இதுவும் கே இதுவும் கே. ஸோ 40 + 25 65 டிவைடட் பை 15. அப்போது ஆர் கேப் இந்த ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இருக்குது காமனாக ஐஜேகே. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எந்த டேர்ம் இருக்குன்னா 5. அப்போ 15 இதுலேயும் 15 இருக்குது, இதுலேயும் 15 இருக்குது. ஓகேவா? அப்போ 15ஆல் நம்ம இது பண்ணி கொடுக்கலாமா? அடித்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். என்ன இப்போ இங்கே பாருங்கள், இந்த 15 வந்து எல்லாத்துக்குமே காமன் தானே. இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இது எப்படி பிரித்து எழுதலாம்? ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கவனிங்க -15 ஐ கேப் இருக்கா, அடுத்து ப்ளஸ் 50 ஜே கேப் இருக்கா, ப்ளஸ் 65 கே கேப் இருக்குது, டிவைடட் பை 15. இந்த 15 மூணுக்குமே காமன். என்ன? ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -15 ஐ கேப் டிவைடட் பை 15 ப்ளஸ் 50 ஜே கேப் டிவைடட் பை 15 ப்ளஸ் 65 கே கேப் டிவைடட் பை 15. இப்படி தானே காமன். இதை அடித்து கொடுக்கலாமா? என்ன வரும்? அப்போ -i மட்டும் இருக்கும். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -i ப்ளஸ் இங்கே 115 இஸ் 15. எத்தனை 15 வந்து 50 வரும் பாருங்கள். அடித்து கொடுக்க முடியாது. ஸோ அப்போ 5ஆலேயே ஃபஸ்ட் அடிப்போம். 3 5s are 15. இங்கே 10 5s are 50. 3 5s are 15, 10 5s are 50. அப்போ 10/3 என்ன வரும்? ஜே கேப் ஐ கேப், இங்கே ஜே கேப். அடுத்து ப்ளஸ் இங்கே இதே மாதிரி அடித்து கொடுப்போமா? 3 5s are 15. இங்கே எத்தனை? 1 5 is 5, the remaining 1 இருக்குது. ஸோ 3 5s are 15. அப்போ இங்கே என்ன வரும்? 13/3 கே கேப் வந்துருச்சா? -i ப்ளஸ் 10/3 ஜே கேப் ப்ளஸ் 13/3 கே கேப். ஓகே, அதான் பாருங்க. ஸோ -i 10/3 ஜே கேப் ப்ளஸ் 13/3. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பொசிஷன் ஆர் வெக்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you are all study well, isn't it? Today this class is wind up. Tomorrow I will explain the topic 5.1.5. Okay, thank you.